வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொண்டக்கடலை கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுற பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அது கூட 4 பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகும் வரையா நல்லா வதக்கி விடணும். உருளைக்கிழங்கையும் போடணும். அது கூட பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டு வதக்கணும். தக்காளி பழம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை. மசியாக நார்மலாக வதங்கினா போதும். கிரேவிக்கு நார்மலாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வத்தல் தூள் கம்மியாக தான் போடணும். மல்லித்தூள் தான் நிறைய போடணும். வத்தல் தூள் கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. அவிச்சு வச்சதுக்கு கொண்டக்கடலையும் அந்த அவிச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்தே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கடலை தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் தான் நிறைய சத்து இருக்குது. எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு போடணும். பிறகு மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் கூட பெருஞ்சீரகமும் போட்டு அடித்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதித்த உடனே மல்லித்தழையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ டேஸ்டியான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.